கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு விசுவாச பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் இந்த காலை வேளையில் வேத தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவையும் குமாரனையும் அறிவது நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவ வாழ்விற்குள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாம் வந்ததற்கு முதல் காரணம், நித்திய ஜீவகாலமாய் ஆண்டவரோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறபடியினாலே தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் தந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்களாக மாற்றுகிறார். ஆனபடியினால் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ள வேண்டும். யெகோவா தேவன் யார் என்பதையும் அவர் பலன் என்ன என்பதையும் நாம் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எரேமியா 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தை அவர்கள் பலத்தையும் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, அவர் பலத்தையும் அவருடைய வல்லமையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யெகோவா தேவன் விரும்புகிறார். 2 வழிகளில் கடவுளை அறிந்து கொள்ளலாம். 2 வழிகள் உண்டு கடவுளை அறிந்து கொள்வதற்கு, யெகோவா தேவனை அறிந்து கொள்வதற்கு 2 வழிகள் உண்டு. 1 கொரிந்தியர் 4:21 அந்த 2 வழிகளையும் அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமோ என்று கேட்கிறார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலே வர வேண்டும் என்றால் அன்போடு அவர் வருகிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது பிரம்போடு வருகிறதை நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோமா? பிரியமானவர்களே, பார்வோன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் தெரியுங்களா? யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, யார் அவர்? அவர் எனக்கு தெரியாது. அப்பொழுது கர்த்தரின் பலத்தையும் பார்வோனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். பிரியமானவர்களே, பார்வோனுக்கு தன்னுடைய பலத்தை தேவன் காண்பித்தார். பார்வோன் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினதினாலே ஆண்டவரை அவன் பிரம்போடு அறிந்து கொண்டான். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, பார்வோன் தேவனை எப்படி அறிந்து கொண்டார் என்றால் பிரம்போடு வருகிற தேவனை அறிந்து கொண்டார். அவர் இருதயம் கடினப்பட்டபடியினாலே அவன் பிரம்போடு வருகிற தேவனை பார்த்தான். அன்போடு ஆண்டவர் எடுத்து சொன்னார், என் பிள்ளைகளை அனுப்பிவிடு என்று சொல்லி. ஆனால் அவனோ அவரை அறிந்து கொள்வதற்கு அவர் யார் என்று கேட்டான். ஆண்டவர் பிரம்போடு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, எகிப்து ஜனங்கள் தங்களின் அழிவின் பாதையில் கர்த்தர் இன்னார் என்பதைத்தான் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களையும் அன்பின் பாதையில் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர்களோ
தங்களுடைய அழிவின் பாதையிலே கடவுளை தெரிந்து கொண்டார்கள். எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாளற்கோளாய் இருந்தார்களே. எசேக்கியேல் 30:19 வாசிக்கிறோம், இப்படி எகிப்திலே நியாய தீர்ப்புகளை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, எகிப்தின் ஜனங்கள் தங்களின் அழிவின் பாதையில் கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தேவனை மறந்து விக்கிரகத்தை பின்பற்றி போனார்கள். அவர்களுக்கு தங்களை எப்படி வெளிப்படுத்துகிறார்? எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களும் உடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவில் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும்போது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். இஸ்ரவேலர்கள் எப்பொழுது விக்கிரகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்களோ, விக்கிர வழிபாட்டுக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, அப்பொழுது அவர்களை பிரம்பினால் அடித்தார் தேவன். அவர்களுடைய பிணங்கள் அந்த நரகலான விக்கிரக பலிபீடத்தின் அண்டை விழுந்து கிடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 3000 பேரை கொன்று போட்டு தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருந்தார். அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக அவர்கள் அந்த நரகலான விக்கிரங்களுக்கு முன்பாக தேவனை, பிரம்போடு வருகிற தேவனை அவர்கள் பார்த்தார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்படி கடவுளை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம்? நம்மை கொடுமைப்படுத்தும் ஜனங்களுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் யாரெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தன்னை தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், ஏசாயா 49:26 வாசிக்கிறோம், உன்னை ஒடுக்கிறவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், மதுபானத்தால் வெறிகொள்ளுவது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறிகொள்ளுவார்கள், கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகர் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஆண்டவரை பிரம்போடு வருகிற தேவனை அறிந்து கொள்ளுகிறார்கள், தண்டனையோடு வருகிற தேவனை அறிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? தேவனின் அன்பில் நிலைத்திருப்பவன் அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4:7-8 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருந்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களிடத்திலே ஆண்டவர் அன்பாக வெளிப்படுகிறார். அன்பான தேவனாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். 1 யோவான் 4:16 வாசிக்கிறோம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, எகிப்தின் மன்னன் பார்வோன் பிரம்போடு தண்டனையோடு வந்த தேவனை அறிந்து கொண்டார். எகிப்தில் உள்ள ஜனங்கள் பிரம்போடு தண்டனையோடு வந்த தேவனை அறிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகத்துக்கு முன்பு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது பிரம்போடு தண்டனையோடு வந்த தேவனை அறிந்து கொண்டார்கள். ஆனால் நாமோ ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்போடு வருகிற தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தபடியினால் அவரை அறிந்திருக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14-15 சொல்கிறது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்து என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையில் நாம் எப்படி அறிந்து கொண்டோம்? நமக்காக தன் ஜீவனையை ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்த விலைக்கிரயத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட அன்பான தேவனை அன்பான தேவனாகவே நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதனால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 2:3-5 சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும்
அவருடைய கற்பனை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய கற்பனை அன்பானது. அன்புதான் தேவனுடைய கட்டளையின் முழு சாரம்சமாக உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களால் உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பதனால் அவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கடவுள் என் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போமானால் தேவனை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் 5:15 வாசிக்கிறோம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடுவோமானால் தேவனை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை நடத்திய விதத்தை வைத்து அவரை அறிந்திருக்க வேண்டும். தாயின் கருவிலிருந்து நம்முடைய ஆயுள் முழுவதும் இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறாரே, அந்த நடத்தி வந்த தேவன் மீது நாம் வைக்கிற விசுவாசத்தின் மூலம் அவரை அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உபாகம் 29:5 வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழுதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழுதாய் போகவும் இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டு உலகத்தார் தேவனை அறிந்து கொள்வார்கள். ஆம், நமக்கு தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை அறிந்து, இதோ இவர்களுடைய தேவன் உண்மையானவர், இவர்களுடைய தேவன் அன்பானவர், இவர்கள் தேவன் இவர்களை எப்பொழுதும் கைவிடாது காக்கிறவர் என்று உலகத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். எப்பொழுது? ஏசாயா 61:9 சொல்லுகிறது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது, பிரஜாதிகள் மத்தியில் இந்த உலகத்திலே வாழ்கிற நம்மை பார்க்கிற பொழுது மற்றவர்கள் நம் வழியாக தேவனை அறிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, குமாரன் மூலமாக பிதா நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்ததினால் அவரை அறிந்திருக்கிறோம். குமாரன் மூலமாய் பிதாவானவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதினால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:20 சொல்லுகிறது, அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளை 2 வழியில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, அன்பான வழியில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற பொழுது நாமும் அன்பின் வழியிலே கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அல்லது நம் இருதயத்தை எப்பொழுதெல்லாம் கடினப்படுத்துகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் பிறம்போடு வந்து தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிறம்போடு வந்து வெளிப்படுத்தும் பொழுது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வாசம் பண்ணும்படிக்கு அவர் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம் இருதயத்தை கடினப்படுத்துகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான பாவம் செய்து ஆண்டவருடைய தண்டனையின் பிறம்பினால் தாக்கப்படுவதற்கு நம்மை உட்படுத்திக் கொள்ளுகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். இன்றைய காலை வேளையிலும் ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்? எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? ஆண்டவரே, அன்பின் பாதையில் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பிறம்பின் பாதையில் அறிந்து கொள்வோமானால் நாங்கள் நிர்மூலமாகி விடுவோம். ஆண்டவரே, நிர்மூலமாகி விடுவோம். உம்முடைய அன்பின் பாதையில் எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய அன்பை நாங்கள் உணர வேண்டும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்களாக, உம்முடைய அன்பை உலகத்திற்கு வெளிப்படுத்தினவர்களாக உம்மை அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் எந்த ஜனங்களுக்கெல்லாம் பிறம்பினால் தன்னை வெளிப்படுத்தினாரோ அந்த ஜனங்களெல்லாம் பிணங்களாக போனார்கள். பார்வோன் கேட்டான், யார் அந்த யெகோவா? அவரை அறிந்து கொள்வதற்கு யார் அவர் என்று சொல்லி கேட்டான். அவருக்கு ஆண்டவர் சொன்னார், நான் யார் என்பதை அவனுக்கு நான் அறிவிப்பேன், என் பலத்தின் கரங்களை அவன் மீது வைப்பேன் என்று சொன்னார். பிரம்போடு அறிந்து கொண்டதினாலே அந்த செங்கடலில் எல்லோரும் ஜலசமாதியானார்கள். பார்வோனுடைய படைகள் முழுவதும் அழிந்து போனது. எகிப்து தேசத்தினுடைய மகிமை இழந்து போனது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்மை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார். அவரை அறிந்து கொள்வதனால் தான் நமக்கு நித்திய ஜீவன். ஆண்டவரை அறிந்து கொள்வோமா? அப்பா, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய வழிநடத்துதலை அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியாக இந்த உலகத்தின் ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய வாழ்க்கை மாறும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த உலகத்தில் நாங்கள் உம்மை அறிந்து உமக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வாழ்க்கையின் அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் 2 விதத்தில் நீர் வெளிப்படுத்தினீர். தன்னை பிரம்போடு வந்து பார்வோனுக்கும் இருதயத்தை கடினப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுத்தினீர். அப்பொழுது அவர்கள் மரித்து போனார்கள், நித்திய ஜீவனை இழந்து போனார்கள், நித்தியமான மரணத்திற்குள் போனார்கள். ஆனால் அன்போடு உம்மை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கோ தம்முடைய குமாரனுடைய மரணத்தின் மூலம் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறேன். அப்படியாக ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் எப்பொழுதும் அன்போடு நாங்கள் அறிந்து கொள்ள, அன்பின் பாதையில் அறிந்து கொள்ள, கீழ்ப்படுதலின் பாதையில் அறிந்து கொள்ள, விசுவாசத்தின் பாதையில் அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.